ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு படப்பட்ட வீடியோக்களை வந்து போட்டு வந்துட்ருக்கோம். இப்போ தான் நம்ம நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து பழைய நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பணம், பொருள், எத்தனையோ கோடிக்கணக்கான இது இருந்தும், ஆட்கள், வேலை ஆட்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தும், உச்சத்தில் இருந்தும் தாம்பத்திய விஷயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனது மாதிரி தான். இழந்ததும் நிறையா இருக்கும், இழக்க போவதும் நிறையாக இருக்கும். சரிங்களா? ஆண்மை குறைவு ஏற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இதில் இருந்து வருமுன் காக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் வந்து இதை வந்து ஒரு தற்காத்துக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்தோன்னா பிற்காலத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு வருவதற்கு முன்னாடி வந்து தற்காத்து கொள்ள முடியும். வந்த பிறகும் அவுட்கம் ஆகி வருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க, நாங்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் பதிவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவுகள். சரிங்களா? ஆமாம். எப்படி இன்றைக்கி வந்து பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு போட்டுட்டு போக சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு விபத்துக்களுக்கான ஒரு இது. அது வந்து எதோச்சையாக நடக்கக்கூடியது. இந்த நேரத்தில் இப்படி தான் நடக்குங்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து உடலுறவு வந்து ஓரளவு திட்டமிட்டு இதான இது பண்ணக்கூடிய ஒரு இது. இதில் வந்து உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. பாதுகாப்பற்ற உடலுறவு வந்து எங்கேயுமே செய்யாதீங்க. கூடுமான வரைக்கும் இல்லறத்தில் இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி நெறிமுறையை வந்து கடைபிடிங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இதை வந்து பார்த்தோம். இந்த ஆண்குறி வந்து சேக்ரல் நரம்புகள் மூலமாக தூண்டப்படும் பொழுது அதுக்கான சமிக்கைகள் பெறப்படும் பொழுது பிரெயினில் வந்து அதுக்கான ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டு இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதில் தான் நம்ம வந்து ஆண்குறியை வந்து நம்ம கைகளால் எழுப்பது அல்லது ஆண்குறியை வந்து பெண்குறியோட ரப் பண்ணுவது. இதன் மூலமாக அந்த சென்சரி நர்வுகளை அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி மூலமாக அதாவது தசைகளோட தூண்டுதல் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக பெறப்பட்டு நம்ம வந்து அதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, லிம்பிக் எரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது தாங்க ரொம்ப முக்கியமான எரெக்ஷன். ஆங்கிலத்தில் எமோஷனல் எரெக்ஷன் கூட இதை பற்றி சொல்லுவார்கள். சரிங்களா? இந்த லிம்பிக் எரெக்ஷன்னா என்ன? லிம்பிக்ங்கிறது எங்கே இருக்குது? சரிங்களா? ஆமாம், இந்த லிம்பிக்ங்கிறது எங்கே இருக்குது, இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அதை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சென்சரி நர்வஸில் மூளையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட். மூளையோட நான் வந்து தமிழில் சொல்கிறேன். செரிபெல்லம், கார்டெக்ஸ், டெம்போரல் கார்டெக்ஸ் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வந்து அது இது பண்ணாது. டெம்போரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறது ஃப்ராண்டல், பெரைட்டல், டெம்போரல் கார்டெக்ஸ் அடிப்பகுதியில் பக்கத்தில் வந்து பிரெயினோட அடிப்பகுதியில் இந்த லிம்பிக் சிஸ்டம் ஒரு 3 பகுதிகளாக காணப்படுகிறது. சரிங்களா? இந்த 3 பகுதிகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து 2 மூளை வந்து 2 அரைவட்டங்களாக பிரிந்திருக்கும். அதனுடைய அடிப்பகுதியில் 2ம் இணைத்து வந்து காணப்படக்கூடியது தான் இந்த லிம்பிக் சிஸ்டங்கிற ஒரு ஸ்மால் பார்ட். இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எமோஷனரி பார்ட்னு சொல்லுவாங்க. எமோஷனல், பிஹேவியரல், லாங் டேர்ம் மெமரி இதற்கான ஒரு இது. அதே நேரத்தில் எமோஷனல் இந்த மாதிரி செக்ஸுவல் எரெக்ஷனை கொடுக்கக்கூடிய, அரோசலை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டு வந்து இதில் வந்து ஹிப்போகாம்பஸ், அமைக்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பார்ட்ஸுகள் வந்து இருக்குது. ஆமாம், அதில் அந்த டேர்மில் சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதாகாது. இதில் வந்து பார்க்கும்போது மனிதனாக வைத்துக்கொள்வதும் மனிதனுக்குடைய ஒரு சுய சிந்தனைகளான உணர்ச்சி வசப்படுதல், இப்போ ரொம்ப நீண்ட கால மெமரிஸ். ஆமாம், நீங்கள் நல்லா இது பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு ரெக்கார்டு எழுதிட்டே இருப்பீங்க அல்லது ஒரு டைப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாலிய சிநேகிதனுடைய நினைவுகள் வந்து வரும், பள்ளி பருவத்தோட நினைவுகள் வந்து வரும். ஆமாம்,
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம நினச்சிட்டோம் ஷார்ட் டேர்ம் மெமரி, மனிதர்களுடைய மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஆனால் இந்த பிஹேவியரல் ஆர் எமோஷனல் பார்ட்டில் தான் ரொம்ப ஆள் மனசில் பகிர்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இதில் வந்து பதிஞ்சிருக்குது. இந்த பதிந்ததில் வந்து தான் இந்த சென்சரி நர்வஸை அரோசல் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வந்து இந்த லிம்பிக் கிளாண்ட் வந்து இந்த கார்டெக்ஸ் பகுதியோட தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து அது வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து குரங்குகள் இதில் வந்து இந்த மாதிரியான இதுகள்லாம் அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன பிஹேவியர் எல்லாம் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து அதற்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை என்னங்கிறத ரொம்ப வயலண்ட்டாக இது பண்ணக்கூடியது. இந்த பார்ட்டு வந்து மனித மூளையில் வந்து அதிகமான ஒரு இது. அதனால தான் இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு 40 வயசுக்குள்ள ஒரு மனிதருக்கு நான் சொல்கிறேன், சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நீங்கள் அன்னைக்கு திடீர்னு ஒரு எமோஷனல் வந்து ஆவீங்க. அது நடந்து முடிஞ்சு செரித்து ஜீரணித்து எத்தனையோ மாதங்கள் ஆகிருக்கும், வருடங்கள் ஆகிருக்கும். ஆமாம். ஆனால் இப்போ வந்து உங்களை வந்து ஒரு டென்ஷன் பண்ணி கொடுக்க வைக்கும் அந்த ஒரு நிகழ்வுகள். அதுக்கு காரணம் ஆழ்மனத்தில் அடிமனதில் பதிந்து வைக்கக்கூடிய அந்த எமோஷனல் மெமரி தான். அதை கட்டுப்படுத்துவது வந்து உருவாக்குவது செயல்படுத்துவது வந்து இந்த லிம்பிக் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான பணினா அதில் வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது. அதோடு வந்து பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம வந்து இந்த எரெக்ஷனை எப்படி இது பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம பிரெயினில் உள்ள சில கார்டெக்ஸ் பகுதிகளோட நேரடியாக தொடர்பு உள்ளது. அதே நேரத்தில் வந்து அதில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டத்தோடையும் இந்த பார்ட் வந்து நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலமாக வந்து நம்ம இந்த பிஹேவியரல் ஆர் எமோஷனல் எரெக்ஷனை வந்து இது வந்து கொண்டு வந்து கொடுக்க வைக்குது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நல்லா படிச்சுட்டு இளம் வயது பையனுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வயது பையன்னு வைங்களேன், ஒரு 18 வயசு இளம் வயதில் யாராவது ஒரு சீனை பார்த்துருந்துருப்பான். அதை நினச்சிக்கிட்டு அவன் என்ன ஒன்றா படுத்திருக்கும்போது எரெக்ஷன் ஆயிடும். இதே இது தாங்க பெரிய வயசில் நடக்கும்போது இது பண்ணக்கூடியது. இது தாங்க உண்மையான காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. அதை கட்டுப்படுத்தக்கூடியதான் இந்த லிம்பிக் சிஸ்டம். சில நேரம் வந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து நரம்பு தளர்ச்சினாலேயோ சர்க்கரை வியாதிகள்னாலேயோ அல்லது வந்து சில நேரம் இந்த ஹைப்பர் டென்ஷனாலேயோ டெம்போரல் லோப்பில் அடிபடுறதுனாலையோ, சரிங்களா, பொட்டுக்குழியில் அடிபடுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனாலேயோ இது வந்து பாதிக்கப்பட்டுப்படும். சிலவங்க வந்து தலை குப்புற வந்து விழுகிறது, அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து கூட பாதிக்கப்பட்டுரும். அதிகப்படியான மது அருந்துதல், போதை வஸ்துக்கள்னால கூட இந்த இது வந்து பாதிக்கப்படுறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் பிஹேவியர் வந்து உடனடியாக மாறும். குடிச்சு தள்ளாடுறது வந்து சிறுமூளை பாதிப்பு. ஆனால் இந்த லிம்பிக் கிளாண்டோட இதில் தான் அவன் எமோஷனல் ஏரியாவில் இது பண்ணும் பொழுது சிலவன் குடிச்சிட்டு அழ ஆரம்பிப்பான் தெரியுமா. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான். ஆமாம், அது பண்ணுவான். சில போதை வஸ்துக்கள் இது பண்ணும் பொழுது அழுக ஆரம்பிப்பார். ஆமாம், சில நேரம் சிலவன் சிரிக்க ஆரம்பிப்பான், சிலவன் வயோலன்ஸை ஆரம்பிப்பான். அதற்கு எல்லாமே இந்த ஆல்கஹால் வந்து இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் வந்து பாதிக்கப்படுது. போதை வஸ்துக்கள் வந்து லிம்பிக் சிஸ்டம் பாதிக்கப்படுவதற்கும் நிறைய தொடர்புகள் வந்து இருக்குது, சரிங்களா. அப்போ வந்து வரனால தான் இது வந்து அந்த எமோஷனல் எரெக்ஷனே மாறிடுது. ஆமாம், இதை எப்படி நம்ம சரி கொண்டு வருவதுனா இந்த மாதிரியான வஸ்துக்கள், அதே போதை வஸ்துக்கள், அதே மாதிரி சர்க்கரை வியாதிகளை கட்டுக்கோப்பில் வைக்கிறது, கூட இரத்த கொதிப்பை கண்ட்ரோல் வைக்கிறது, நல்ல யோகாசனம் தியானங்கள் மூலமாக அந்த லிம்பிக் இதை வந்து பார்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அதே நேரத்தில் மூளைக்கு செல்லக்கூடிய சில செய்யக்கூடிய சில யோகாசனம் மூலமாக கூட இது வந்து இது பண்ணி கொடுக்கலாம். இது தாங்க உண்மையான எரெக்ஷன். மனதில் நின்று கொண்டு, அதாவது கண்டு கேட்டு உண்டு எரித்து உற்றறியும் கைம்புலன்கள் இது மாதிரி சொன்ன மாதிரி நம்ம நினைவுலேயே அந்த காமத்தை வந்து உண்டாக்கி இது பண்ணக்கூடியது. அதன் மூலமாக டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி இல்லை ஸ்பைனல் கார்டுக்கு வந்து சிக்னலை அனுப்பி உடனடியாக எரெக்ஷனை வந்து எல்லாமே கன நேரத்தில், சரிங்களா. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சில வாட்ஸ்அப் செயலி, இமெயில் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். இங்கே இருந்து அங்கே போய்ட்டு அங்கே இருந்து இங்கே வருது, அப்படி நம்ம அடுத்த இந்த செகண்ட் நம்ம கையில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயே செகண்ட் நிமிஷத்தில் பார்த்த உடனே அல்லது திங்க் பண்ண உடனே அந்த ஆண்குறி எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியது தான்
இந்த அபூர்வ ஆற்றல் பெற்ற லிம்பிக் சிஸ்டம் ஆர் லிம்பிக் எரெக்ஷன் ஆர் எமோஷனல் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லா மனிதர்களையும் இருக்குது. ஆமாம், பெண்களுக்கும் இருக்கிறது, ஆண்களுக்கோட பெண்களுக்கும் இருக்கிறது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்க்கரை வியாதினால் அதை வந்து விட்டுறீங்க, இரத்த கொதிப்புனால் கண்டுக்கிறாமல் விட்டுறீங்க. அப்புறம் பார்க்கும் பொழுது போதை வஸ்துக்கள். சரிங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃபீஸ் தானே போகும். சரிங்களா? இதோடு சேர்த்து கொண்டு நல்ல உடற்பயிற்சி, தேக பயிற்சிகள், யோகாசனம், தியானங்கள், நல்ல உணவுகள் எல்லாம் இது பண்ணும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து இந்த எரெக்ஷன் வந்து டிஸார்டர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்னும் வந்து ஆற்றலோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க. சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய சென்சர் நியூரல்ஸ் டாபிக்ங்க. பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. பிசியாலஜிக்கல் மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அல்லது மருத்துவ மாணவர்களுக்கு கேட்டு பாருங்கள். ஈரல், குடல் இதுகளை காட்டிலும் வந்து பிரெயினில் உள்ளதுக்கு வந்து ஒரு 5000 சென்டர் இருக்குன்னா 5000 சென்டருக்கு பேர் இருக்குது. ஆமாம், இதுக்குன்னு மூளைக்குன்னு தனி அறிவியலே இருக்குது. நியூரோ சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இதே இருக்குது, நிறைய இன்ஸ்டியூட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எலாபரேட்டாக போயிட்டுருக்கோம். ஒரு கன்ஸ்ட்ரிக்டடாக சுருக்கி நான் சொல்கிறேன். இதன் மூலமாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த எரெக்டைல் டிஸார்டர்லேருந்து நீங்கள் வந்து விரைவாக வந்து விடுபடலாம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.